வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS லிஸ்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல 3 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப், லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன், லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ்னு 3 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்போ நான் பாடி டேக்ல அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ்ல கொடுத்து எழுதிக்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா கிளாஸ் நேம் வந்து A னு கொடுத்துருக்கேன். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து கிளாஸ் நேம் B னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து டிஸ்ப்ளே இருக்குது புல்லட் பாயிண்ட்ஸ்ல. சோ டிஃபால்ட்டா வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நம்ம HTML டுட்டோரியல் பார்த்திருப்போம். அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம்னா நம்பர்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. சோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். சோ style.css ஃபைல்ல கிளாஸ் நேம் வந்து .a னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து கொடுத்துக்கிறேன். சர்க்கிள்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து பாயிண்ட் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து சர்க்கிளா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸ்கொயர்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஸ்கொயரா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு. தென் நெக்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து .b னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து லிஸ்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். டெசிமல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ டெசிமல் கொடுத்தா 1 2 3 தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். தென் நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். டெசிமல் லீடிங் 0 வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து 01 02 03 லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அப்பர் ஆல்ஃபான்னு கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க கேபிட்டல் ABCல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து. தென் நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். லோயர் ஆல்ஃபான்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஸ்மால் ABCல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து. நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். லோயர் ரோமன் கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தோம்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து லோயர் ரோமன்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அப்பர் ரோமன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அப்பர் ரோமன் லெட்டர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து. நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். லோயர் கிரீக்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஆல்பா பீட்டா காமால வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ இப்படி தான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஆர்டர் லிஸ்ட்டுக்கு எல்லாம் லிஸ்ட் ஸ்டைல் டைப் வேல்யூஸ்லாம் வந்து கொடுப்போம். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷனுக்கு வந்து பார்த்தோம்னா 2 வேல்யூஸ் வந்து கொடுப்போம். இன்சைட் அவுட் சைடுன்னு. அவுட் சைடுன்னு கொடுத்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டா தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் இன்சைடுன்னு கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் வந்து தெரியுதுங்களா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து இன்சைடுன்னு கொடுத்தனால லெஃப்ட் சைடுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. பட் ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோம்னா டிஃபால்ட்டா தான் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அவுட் சைடுன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டிஃபால்ட்டா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் லிஸ்ட் மாதிரியே. ஸோ இப்படி தான் வந்து லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து. இந்த லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம், ஆர்டர் லிஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்போ பாயிண்டரா வந்து வேண்டாம், ஒரு இமேஜை வந்து நீங்க பாயிண்டரா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்க URL வந்து கொடுக்கணும். தென் பேராந்திசிஸ் கொடுத்து சிங்கிள் கோட் வந்து கொடுத்துக்கோங்க. இங்க வந்து நான் இமேஜ் பாத் வந்து கொடுத்துக்க போறேன். image.jpg வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த இமேஜ் தான் வந்து அங்க கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகல. ஸோ இப்போ எப்படி இமேஜ் வந்து ரீசைஸ் பண்றதை பத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டெஸ்க்டாப்ல CS2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கிறேன். ஸோ இமேஜ் வந்து ரைட் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓப்பன் வித் பெயிண்ட்னு கொடுங்க. இங்க பாருங்க அந்த இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணணும்னா இங்க டாப்ல இருந்து பாருங்க ரீசைஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, ரீசைஸ் வந்து கொடுங்க. ஹாரிசாண்டல் வெர்டிகலுக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். 9 வந்து கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க இமேஜ் வந்து ரீசைஸ் வந்து ஆகிடுச்சு ஸ்மாலரா. இப்போ நம்ம இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிப்போம். இந்த நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த இமேஜ் வந்து ஸ்மாலரா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு. இந்த நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் ஸ்டைலிங் வந்து பண்றது அப்படின்னு பத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து .a கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து LAன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இருக்க எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கும் ஸ்டைலிங் வந்து பண்ண போறோம். அதுக்கு தான் வந்து .a ஸ்பேஸ் கொடுத்து LAன்னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். அக்வான்னு கொடுத்துக்கிறேன். தென் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். டார்க் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். தென் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 5 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 8 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் பேக்ரவுண்ட் வந்து அக்வா கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. அதே மாதிரி பேடிங் 5 பிக்சல்னு கொடுத்தனால இன்சைட்ல ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. தென் கலர் வந்து ப்ளூ கலர்னு கொடுத்தனால அந்த லிஸ்ட்ல கொடுத்த டெக்ஸ்ட் எல்லாமே ப்ளூ கலர் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து
இப்போ எப்படி ஃபுல்லாக அந்த அன்னோட லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டைலிங் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே டாட் ஏ கிளாஸ் நேம்குள்ள பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன், கோரல்னு கொடுத்துக்கிறேன், தென் வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். வித்துக்கு வந்து 150 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன், ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 150 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த அன்னால லிஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கோரல்னு கொடுத்தனால கோரலுக்குள்ள வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. தென் அதே மாதிரி வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி 150 பிக்சல் கொடுத்தனால வித்தும் ஹைட் வந்து 150 பிக்சல் அளவுக்கு டிஸ்பிளே ஆயிருக்குது. பட் இங்க வந்து பார்த்தோம்னா டாப் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் வந்து இன்சைட்ல ஸ்பேசஸ் கரெக்டா இல்லாம இருக்குது. ஸோ பேடிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருவோம். பேடிங் கொடுத்துக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம்க்கு வந்து 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டாப் அண்ட் பாட்டம்க்கு வந்து 10 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பேடிங் 10 பிக்சல் கொடுத்தனால. தென் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து 30 பிக்சல் அளவுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது இன்சைட்ல. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ணுவோம். நீங்க இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரௌசர்ல போய் பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவ்னு கொடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல வந்து டிஸ்பிளே ஆகாது இமேஜுக்கு வந்து. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் CSS லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். லிஸ்ட்ல இருக்க 3 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். லிஸ்ட் ஸ்டைல் டைப், லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன், லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.